கர்த்தருக்குள் அன்பான சகோதரர்களே சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்துதல்களை சொல்லிக்கொள்கிறேன். தொடர்ந்து இந்த கலாத்தியர் நிருபத்தை நீங்கள் கவனித்து வருகிறீர்கள், கேட்டு வருகிறீர்கள். அதற்காக உங்களுக்கு மீண்டுமாய் வாழ்த்துதலை சொல்லுகிறேன். இப்பொழுது நாம் கலாத்தியர் நிருபம் 1ஆம் அதிகாரம் 10 முதல் 12 வசனங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் என்ன நோக்கத்திற்காக பிரசங்கித்தார் என்கிற பாடத்தை நாம் படிக்கும்படியாக இந்த வேளையில் கடந்து செல்ல போகிறோம். பிரியமானவர்களே, நாம் கலாத்தியர் நிருபம் 1ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நாம் வாசிக்கும்படியாக கடந்து செல்வோம். இப்பொழுது நான் மனுஷரையா தேவனையா, யாரை நாடி போதிக்கிறேன்? மனுஷரையா பிரியப்படுத்த பார்க்கிறேன்? நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனாய் இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரர் அல்லவே. அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியா நாட்டில் உள்ள சபைகளுக்கு அங்கு எழுதும் பொழுது அவர் பயன்படுத்தின மிக முக்கியமான ஒரு வார்த்தை இதுதான். தேவனுடைய சத்தியத்தில் அவர்கள் நிலைத்திருக்க வேண்டும். பாரம்பரிய உபதேசங்களுக்கு அவர்கள் திரும்ப போகக்கூடாது. கற்றுக்கொண்ட சத்தியத்தில் உறுதியாக நிலைத்திருக்க வேண்டும். ஒருவேளை அவர்கள் கேட்ட சத்தியத்தை, அதாவது அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியா நாட்டில் உள்ள அந்த பகுதிகளுக்கு சென்று அவர் தேவனுடைய வார்த்தையை அவர்களுக்கு உபதேசித்து, அவர்கள் எல்லாரும் கிறிஸ்துவுக்குள்ளே இப்பொழுது வந்து அவர்கள் சபையாக அங்கே கூடிக்கொண்டிருக்கிறார்கள். அப்போது அவர்கள் கேட்ட அந்த உபதேசத்தில் அவர்கள் நிலைத்திருக்கும்படி, அப்போஸ்தலருடைய உபதேசத்தில் நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு அங்கே புத்தி சொல்லி கொண்டு வருகிறார். அதில் கடந்த வசனங்களில் நாம் படித்தது போல, கற்றுக்கொண்ட உபதேசத்தை காட்டிலோ தேவ தூதர்களோ ஏன் அப்போஸ்தலனாகிய பவுலோ கூட திரும்ப வந்து சொன்னாலும் நீங்கள் அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற இந்த ஒரே உபதேசத்துக்கு விரோதமாக போதிக்கக்கூடியவர்கள் அது தேவ தூதனே ஆனாலும் அவன் சபிக்கப்பட்டவன் என்கிற ஒரு காரியத்தை அவர் சொல்லியிருந்தார். இந்த கலாத்தியா நாட்டில் உள்ள சபைகளுக்கு முக்கியமாக பவுல் எழுதும்பொழுது அவர் ஒரு கருத்தை சொல்கிறார். இந்த காரியத்தை உங்களுக்கு நான் சொல்கிறதுனால ஒருவேளை உங்களுக்கு என் மேலே விரோதம் வரலாம். ஆமாம், சில நேரங்களில் சத்தியத்தை சத்தியத்தின்படி போதிக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். மனுஷர்களுக்காக, மனுஷர்களை பிரியப்படுத்தும்படியாக, மனுஷர்களை சந்தோஷப்படுத்தும்படியாக நாம் பிரசங்கிக்கக்கூடாது. ஏன்னா நாம் எபேசியர் நிருபம் 6ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை படிக்கும் பொழுது, மனுஷருக்கு பிரியமாய் இருக்க விரும்புகிறவர்களாக பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் கிறிஸ்துவின் ஊழியக்காரராக மனப்பூர்வமாய் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யுங்கள் என்று நாம் பார்க்கிறோம். நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது மனுஷர்களை பிரியப்படுத்தும்படியான ஒரு வாழ்க்கை அல்ல. முதல்ல இதை நாம் சரியாக உணர்ந்து கொள்ள வேண்டும். மனுஷர்களை பிரியப்படுத்தும்படியாக நாம் போதிக்கக்கூடாது. பாருங்கள், அப்போஸ்தலனாகிய பவுல் ஒருவேளை இந்த உபதேசத்தை குறித்து, இந்த பாவத்தை குறித்து கலாத்தியா நாட்டில் உள்ள சபைகளுக்கு அங்கே கடிந்து கொண்டு உணர்த்தும் பொழுது, ஏன்னா கடிந்து கொள்ளக்கூடிய பல வார்த்தைகளை இந்த நிருபத்தில் அந்த மக்களோடு அவர் பேசுகிறார். அப்போ நிச்சயமாக ஒருவர் தவறு செய்யும் பொழுது, அந்த தவறை நாம் கடிந்து கொள்ளும் பொழுது, அதை சரிப்படுத்தும் பொழுது, அவருக்கு புத்தி சொல்லும் பொழுது, பல நேரங்களில் பலருக்கு இன்றைக்கு அப்படிப்பட்டவர்களை பிடிக்காமல் போயிடுறதுன்றதை நாம் பார்க்கலாம். ஏன்னா பல வசனங்கள் இதை குறித்து சொல்லுகிறது. நீதிமொழிகள் புத்தகத்துக்கு உங்களுடைய வேதாகமத்தை நீங்கள் திருப்பிக் கொள்வீர்களானா, அந்த நீதிமொழிகள் புத்தகத்தில் 27ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானா, சிநேகிதன் அடிக்கும் அடிகள் உண்மையானவைகள், சத்துரு இடும் முத்தங்களோ வஞ்சனை உள்ளவர்கள். பாருங்கள், உண்மையான சிநேகிதன் என்று சொல்லக்கூடியவர் யாராவது தன்னுடைய சிநேகிதன் தவறு செய்யும் பொழுது அவர்களை கடிந்து கொள்வார், அவர்கள் அதை தடுப்பார், அவங்களோடு சேர்ந்து அவர்களுக்கு ஒத்துப்போக மாட்டார். இல்லை, பாவம் செய்யக்கூடிய நண்பர்களை உற்சாகப்படுத்த மாட்டார். நான் இருக்கிற, நீ அந்த பாவத்தை செய், நாம் பார்த்துக்கலாம், அதுக்கப்புறம் என்ன வருதோ நாம் வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவரை உற்சாகப்படுத்த மாட்டார். உண்மையான சிநேகிதன் என்று சொல்லக்கூடியவர் தவறு செய்யும் பொழுது கண்டிப்பார். அன்பானவர்களே, புதிய ஏற்பாட்டு சட்டத்தின்படி
நாம் எப்படி வாழ வேண்டும் என்று இந்த பரிசுத்த வேதாகமம் நமக்கு சொல்லுகிறது அப்படின்னா, தவறு செய்யக்கூடியவர்களை, பாவம் செய்யக்கூடியவர்களை, கிறிஸ்துவுக்குள் வாழக்கூடிய வாழ்வை விட்டு பிசாசின் வழியில் போகக்கூடிய மக்களுக்கு நாம் வேத வசனங்களின் அடிப்படையில் புத்தி சொல்லணும். சில நேரங்களில் நாம் கடிந்து கொள்ளவும் செய்ய வேண்டும். 2 தீமோத்தேயு புத்தகம் 4ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போமானா, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. வாய்ப்பு கிடைச்சாலும் கிடைக்கலனாலும் தேவனுடைய வசனத்தை ஜாக்கிரதையாக நீ பிரசங்கம் பண்ணு. எப்படி பிரசங்கிக்கணும்? அடுத்த வார்த்தையில் சொல்கிறார் பாருங்க, எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. இப்போ அதில் முக்கியமாக சொல்லக்கூடிய வார்த்தைகளை கவனிங்க. நீடிய சாந்தம் இருக்க வேண்டும். அதே நேரத்தில் கடிந்து கொண்டு பிரசங்கிக்கிறோன்னு சொல்லி தவறான வார்த்தைகளையோ, மற்றவர்களை இழிவுபடுத்தக்கூடிய வார்த்தைகளையோ, கெட்ட வார்த்தைகளையோ நாம் பேசக்கூடாது. ஒருமையில் அவன் இவன் அப்படின்ற வார்த்தைகள் அங்கே அவசியம் இல்லை. அதே நேரத்தில் அந்த பிரசங்கத்தில் உபதேசம் இருக்க வேண்டும். மக்களை திருப்திப்படுத்தக்கூடிய பிரசங்கங்கள் சில நேரத்தில் எப்படி இருக்குதுன்னா, உபதேசம் இல்லாத பிரசங்கங்களாக இருக்கிறது. நீங்கள் சில உதாரணங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். காணல் நீர் அப்படின்னு இருக்கும். அதாவது தூரத்தில் பார்க்கும்பொழுது தண்ணீர் இருக்கிற போலவே இருக்கும், ஆனால் கிட்ட போனீங்களான்னா அந்த தண்ணீர் அங்கே இருக்காது. அது வெயிலின் காலத்தில் நீர் இருக்கிறதை போல ஒரு காட்சி தோன்றும். நிறைய பேருடைய பிரசங்கம் அது உபதேசம் இருக்கிறது போல ஒரு காட்சி தான் இருக்குமே தவிர, இன்றைக்கு என்ன உபதேசத்தை, கிறிஸ்துவின் உபதேசத்தை கற்றுக்கொண்டோம் அப்படின்னு நீங்கள் அதை கொஞ்சம் யோசித்து பார்ப்பீர்கள். ஆனால் ஒன்றுமே அதில் இருக்காது. வெறும் ஆசீர்வாதம், நீங்கள் கடன் இல்லாமல் வாழ்வீங்க, பணக்காராயிடுவீங்களே, நோய் நொடி இல்லாமல் வாழ்வீங்க, இப்படிப்பட்ட பிரசங்கங்கள் தான் இன்றைக்கி இருக்குதே தவிர உபதேசத்தின் ரீதியிலாக பிரசங்கம் இல்லை. அப்படியே உபதேசத்தின் ரீதியில் பிரசங்கித்தாலோ மக்கள் என்ன யோசிக்கிறாங்கன்னா, பிரதர் போர் அடிக்கிற மாதிரி பிரசங்கம் பண்ணுறாரு, இல்லை எனக்கு இது புரியவே இல்லை அப்படின்னு யோசிக்கக்கூடிய அளவுக்கு மனநிலையில் இன்றைக்கு அநேகர் இருக்கிறார்கள். சரி, தொடர்ந்து பாருங்கள். கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. இன்றைக்கு அநேக பிரசங்கியாளர்கள் பிரசங்கத்தில் நியாயமான முறையில், சரியான விதத்தில் கண்டனம் பண்ணவும் கடிந்து கொள்ளவும் தயங்குகிறார்கள். காரணம் என்னென்னா, அவர்கள் மனுஷர்களுக்கு பிரியமான பிரசங்கியாளர்களாக இருக்க விரும்புகிறார்கள். அவர் வேதம் படிக்காதவராக இருப்பாரானா, ஜபிக்காதவராக இருப்பாரானா, வாரத்தின் முதல் நாளிலே அவர் சபை கூட வர முடியாதவராக இருப்பாரானா, அல்லது வெவ்வேறு பாவத்தின் வாழ்க்கையில் அவர் ஜீவித்து கொண்டிருப்பாரானா, வேத வசனங்களின் அடிப்படையில் அவரை கடிந்து கொள்ள நாம் தயாராக இருக்கிறோமா? இது தவறு பிரதர், இது தவறு சிஸ்டர், இந்த வசனத்தின்படி இது ஒரு பாவமாக இருக்கிறது அப்படின்னு நேரடியாக நாம் அவர்களை கடிந்து கொள்ளுகிறோமா? சத்தியத்தின்படி அவர்களை நாம் கடிந்து கொள்ளுகிறோமா? அப்போது நிறைய பேர் அதை கடிந்து கொள்ளுகிறதில்ல. சிலர் கண்டிப்பாக வேத வசனங்களின் அடிப்படையில் கடிந்து கொள்கிறார்கள். இந்த கடிந்து கொள்ளுதல் என்பது கூட என்னுடைய சுயமான வார்த்தைகளாகவோ, என்னுடைய சுய காரியத்துக்காகவும் நான் கடிந்து கொள்ளக்கூடாது. வெவ்வேறு சபைகளில் இன்றைக்கி ஒரே ஒரு காரியத்துக்காக மட்டும்தான் கடிந்து கொள்கிறாங்க. என்னன்னா, நீ எனக்கு தசம பாகம் கொடுக்கல, தசம பாகம் நீ கொடுக்காததுனால நீ தேவனுக்கு விரோதமான காரியம் செய்கிற, தேவனுக்கு சித்தமில்லாத ஒரு காரியம் செய்கிற, அப்போது தேவன் உனக்கு ஆசீர்வாதங்களை அவர் கொடுக்க மாட்டார், அவர் உன்னை சாபத்துக்குள்ளாக்குவார். இந்த ஒரு காரியத்துக்காகத்தான் நிறைய பேர் கடிந்து கொள்கிறாங்களே தவிர, உபதேசத்தின் ரீதியாக நடக்காமல் இருக்கிறதுக்காக இன்றைக்கி எத்தனை பேர் கடிந்து கொள்கிறாங்க? நீ சபைக்கே வரலனாலும் பரவாயில்ல, 1ஆம் தேதி நான் கர்த்தருடைய பந்தி எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துடுறேன், நீங்கள் தசமபாகம் மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலையில் தான் நான் பார்க்குறேன். ஏன்னா மக்கள், ஜனங்கள் கோபித்து கொள்ளக்கூடாது. அவங்க கோபிச்சுக்கிட்டாங்கன்னா எனக்கு வரக்கூடிய வருமானம் போயிடும் அப்படின்றதுக்காகவே நிறைய பேர் மனுஷனுக்கு பிரியமாக பிரசங்கிக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் இந்த கலாத்தியர் நிருபத்துக்கு திருப்பி கொள்வீர்களானா, அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த 1ஆம் அதிகாரத்தில் 10வது வசனத்தில் சொல்லக்கூடிய வார்த்தையினுடைய சூழ்நிலைகளை மீண்டுமாக கவனித்து பாருங்கள். இப்பொழுது நான் மனுஷரையா தேவனையா, யாரை நாடி போதிக்கிறேன்? அருமையான கேள்விங்க கேட்குறேன். யாருக்காக நான் பிரசங்கிக்கிறேன்? மனுஷரையா பிரியப்படுத்த பார்க்கிறேன்? அப்போது நாம் பிரசங்கிக்கக்கூடிய பிரசங்கம் யாருக்கு பிரியமான ஒரு பிரசங்கம், யாரை திருப்திப்படுத்தக்கூடிய ஒரு பிரசங்கம், யாரை சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரு பிரசங்கம்?
பாவம் செய்து கொண்டிருக்கிற மனுஷரை சீர்படுத்தும்படி தேவனுக்கு பிரியமான அவருடைய வார்த்தைகளை நாம் பிரசங்கிக்கிறோமா, அல்லது மனுஷன் பாவம் செய்தாலும் பரவாயில்ல, அவரால் எனக்கு வரக்கூடிய வருமானம் குறைந்து போகக்கூடாதுன்றதுக்காக அவரை நாம் தாஜா செய்து அவரோடு நாம் ஒத்துப்போய் அவருக்கு ஏற்ற விதத்தில் நாம் பிரசங்கிக்கிறோமா? பிரியமானவர்களே, அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியா நாட்டில் உள்ள சபைகள் அவங்க கோபித்து கொண்டாலும் பரவாயில்ல, சத்ருவாக எண்ணினாலும் பரவாயில்ல, இந்த சத்தியத்தை கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு அவர்களுக்கு சொல்லணுன்றதில் அவர் தெளிவாக இருந்தார். இப்போது நாம் கூட புரிஞ்சுக்கங்க, ஜனங்களுக்கு ஏற்ற பிரசங்கத்தை செய்து ஜனங்களை பிரியப்படுத்தும்படியான உபதேசங்களை நாம் செய்து மக்களை சந்தோஷப்படுத்துகிறேன் அப்படின்னு நாம் யோசிப்போமானா நாம் தேவனுக்கு பிரியமான பிரசங்கியாளர்கள் அல்ல. அதே 2 தீமோத்தேயு புத்தகம் 4ஆம் அதிகாரத்தில் 3வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானா, ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல், நிறைய ஜனங்கள் எப்படி இருக்கிறாங்கன்னா, ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்தினர் உள்ளவர்கள் ஆக்கி பாருங்கள். அவங்க நிறைய ஜனங்களுடைய காதுகள் எப்படி இருக்குதுன்னா, கதைகளை கேட்கக்கூடியவர்களாக, ஆசீர்வாதங்களை மாத்திரம் கேட்கக்கூடியவர்களாக, தங்களுக்கு ஏற்ற பிரசங்கம் செய்யக்கூடிய பிரசங்கியாளர்களை அழைத்து அவர்கள் பிரசங்கங்களை கேட்கிறார்கள். 1ஆம் தேதி ஆனால் நிறைய பேருடைய பிரசங்கத்தை கேட்குறாங்க. மாதத்தின் முதல் நாளில் என்னன்னா, மாதத்தின் முதல் நாளிலே நமக்கு ஆசீர்வாதம் வருமா, வருடத்தின் முதல் நாளிலே வாக்குத்தத்தங்கள் கேட்குறாங்க. அந்த வாக்குத்தத்தத்தில் கர்த்தர் இன்று முதல் என்னை ஆசீர்வதிப்பார் அப்படின்ற ஒரு வாக்குத்தத்தத்தை ஜனங்கள் சொல்கிறாங்களா? ஒரு சில மக்கள் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஒருவேளை நாம் பிரசங்கத்தை கேட்கும் பொழுது, அந்த பிரசங்கியாளர் பிரசங்கிக்கும் பொழுது அந்த வார்த்தைகள் என்னுடைய இருதயத்தை குத்துகிறதா, அல்லது மயில் இறகாலே வருடுவது போல என்னுடைய இருதயத்தை வருடி கொண்டு போகிறதா? வேதவசனங்களின் அடிப்படையில் இப்படித்தான் நீங்கள் நடக்கணும், இதெல்லாம் தவறு, இதெல்லாம் சரி நான் பிரசங்கிக்கும் பொழுது அது உங்கள் இருதயத்தை குத்தும், காயப்படுத்தும், அது குணமாகும்படியாக. ஆனால் நான் உங்களை வருடும்படியாக பிரசங்கிக்கும் பொழுது இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஜனங்கள் எல்லாம் மிக நேர்த்தியானவர்கள், அவர்கள் பாவம் செய்யாதவர்கள், தெய்வீக ஆசீர்வாதம் அவர்களுக்கு எப்பொழுதுமே இருக்கும். கர்த்தர் வானத்தை திறந்து அவர்கள் வீட்டிலே ஆசீர்வாதங்களை குடியேற பண்ணுவார். இந்த வருஷத்தில் நீங்கள் ஒரு வீடு வாங்கிடுவீங்க, திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடந்துடும். இப்படி ஜோசிக்கார் மாதிரி நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். பிரதர் அருமையாக பிரசங்கிக்கிறாரு, அவர் என்னுடைய மனசு சந்தோஷப்படுற மாதிரி பிரசங்கிக்கிறாரு. இதை தாண்டி அநேக தனிப்பட்ட நபர்கள் பெயர் சொல்லிய நிறைய சபைகளில் இன்றைக்கி பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு சபையாக கூடும்பொழுது அந்த சபைக்கு ஒருவேளை ஒருத்தர் சேர் வாங்கி கொடுத்துருப்பார், ஃபேன் வாங்கி கொடுத்துருப்பார், ஒருவேளை அந்த கட்டடம் கட்டுவதற்காக அவர் பண உதவி செஞ்சுருப்பார். இப்போ அவரை எப்படி பிரியப்படுத்துறது? இத்தனைக்கும் அவர் 2 மனைவி அவருக்கு இருக்கலாம், அவர் குடிகாரனாக இருக்கலாம், ஆமாம், அவர் மதுபானம் செய்யக்கூடியவராக இருக்கலாம், சபை கூடவே வராதவராக கூட அவர் இருக்கலாம். இப்போ அவரை என்ன அவங்க சொல்கிறாங்கன்னா, இவர் கடவுள் அனுப்புனவர், இவர் கடவுளுடைய சேவை செய்கிறவர், இவரை மாதிரி ஒரு சகோதரன் இல்லை, பாருங்கள் இவர் எவ்வளோ உதவி செஞ்சுருக்கிறாரு. அப்போ அவரை முன்னாடி கூப்பிட்டு மாலை போட்டு எல்லாருக்கும் முன்னாடி அவரை பெருமைப்படுத்தக்கூடிய நிறைய பேர் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். அவருக்கு பிரியமாக பாருங்கள், நான் 10 பேர் இருப்பாங்கன்னா, ஒரு 100 பேர் இருப்பாங்கன்னா, பிரசங்கத்தில் தேவனுடைய வார்த்தையை பேசக்கூடிய அந்த நேரத்தில் அந்த ஒரு மனுஷனுடைய பேரை சொல்லி இவரை மாதிரி நாம் இருக்கணும், இவரை மாதிரி கொடுக்கணும். அப்போ அவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. ஏன்னா அது அவருக்கு பிரியமான பிரசங்கம். அந்த பிரசங்கியாளருக்கு அவர் நன்றி சொல்கிறாரு, அவருக்கு சம்திங் அங்கே காணிக்க கொடுக்குறாரு. ஏன்னா அவருக்கு பிரியமான பிரசங்கம். பல நேரங்களில் நாம் யாருக்காக பிரசங்கிக்கிறோன்றதை புரிந்து கொள்ளுங்கள். ஒருவேளை இதே நபர் பாவம் செய்யும் பொழுது அவர் கடிந்து கொள்வாரானா அதோடு அவர் வரவே மாட்டார், அதோடு அவருக்கு எதுவுமே கொடுக்க மாட்டார். அதுக்கு பயந்து அநேக பிரசங்கியாளர்கள் சத்தியத்தின்படி போதிப்பது இல்லை. பிரியமானவர்களே, ஒரு உதாரணம் உங்களுக்கு நான் சொல்கிறேன். பழைய ஏற்பாட்டில் இருந்து இஸ்ரவேல் தேசம் ஒன்றாக ஆரம்பத்தில் இருந்தது, அதன் பிறகு 2ஆக அது பிரிந்தது. இஸ்ரவேல் தேசம் என்றோ யூதா தேசம் என்றோ அது பிரிந்தது. மேலே இருந்த இஸ்ரவேல் தேசம் 10 கோத்திரங்களோடு கிமு 722 அசிரியா நாட்டிற்கு அங்கே அடிமைகளாக கொண்டு போகப்பட்டாங்க.
மீதி கீழே யூதா தேசத்தில் 2 கோத்திரங்கள், அதாவது யூதா பென்யமீன் ஆகிய 2 கோத்திரங்கள் மாத்திரம் இருந்தாங்க. அவங்களும் பாவம் செய்ததினாலே நேபுகாத் நேச்சார் என்று சொல்லக்கூடியதான பாபிலோனிய ராஜா அவங்கள அடிமைகளாக அங்கே கொண்டு போயிட்டார். சில பேர் மாத்திரம் எருசலேமில் அங்கே விட்டு விட்டு சென்றுட்டாங்க. இந்த மீதி இருந்த எருசலேமில் குடியிருந்தவர்கள் எல்லாரும் ஒரு தீர்மானம் எடுக்கிறாங்க. என்ன தீர்மானம் எடுக்கிறாங்க அப்படின்னா, நாம் எல்லாரும் எகிப்து தேசத்துக்கு போயிடலாம். எங்கே போயிடலான்னு அவங்க தீர்மானம் எடுக்கிறாங்கன்னா, எகிப்து தேசத்துக்கு நம்ம போயிடலாம். இந்த எருசலேமிலேயே அந்த யூதேயா பட்டணங்களிலேயே நாம் இருப்போமானா, போன பாபிலோன் ராஜா திரும்ப வந்து மறுபடியும் ஒருவேளை நம்மளை சாகடிச்சிருவார், இல்லைன்னா மறுபடியும் நம்மளை பாபிலோன் தேசத்துக்கு அங்கே கொண்டு போவார். பொதுவாக நாம் ஒன்று செய்யலாம், நாம் நமக்கு அருகே உள்ள எகிப்து தேசத்துக்கு போய்விடலாம் அப்படின்னு இவங்க ஒரு தீர்மானம் செய்தார்கள். இப்போது தீர்மானம் செய்து நீங்கள் எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 41ஆம் அதிகாரம் 17, 18 ஆகிய வசனங்களை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானா, பாபிலோனிய ராஜா தேசத்தின் மேல் அதிகாரி ஆக்கின அகிக்காமின் குமாரனாகிய கெதலியாவை நெத்தானியாவின் குமாரனாகிய இஸ்மவேல் வெட்டி போட்டது நிமித்தம் கல்தேயருக்கு பயந்தபடியினால் தாங்கள் எகிப்துக்கு போக புறப்பட்டு பெத்லகேம் ஊருக்கு அருகான கிம்காமின் பேட்டையில் தங்கி இருந்தார்கள். ஆல்ரெடி இவங்க டிசைட் பண்ணிட்டாங்க, எகிப்து தேசத்துக்கு ஓடி போயிடணும், இல்லைன்னா பாபிலோன் ராஜா வந்து நம்மளை சாகடிச்சிருவார். ஆனாலும் கூட அவங்க ஒரு திட்டம் செய்கிறாங்க. இந்த எகிப்துக்கு போக வேண்டும் என்கிற முடிவை கர்த்தருடைய தீர்க்கதரிசியாகிய எரேமியாவின் இடத்துல கேட்கும்படி அவங்க தீர்மானம் செய்தார்கள். தீர்மானம் செய்து எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 42ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானா, தீர்க்கதரிசியாகிய எரேமியாவை நோக்கி, உம்முடைய தேவனாகிய கர்த்தர் நாங்கள் நடக்க வேண்டிய வழியையும் செய்ய வேண்டிய காரியத்தையும் எங்களுக்கு தெரிய பண்ணும்படிக்கு நீர் எங்கள் விண்ணப்பத்துக்கு இடம் கொடுத்து மீதியாயிருக்கிற இந்த சகல ஜனங்களாகிய எங்களுக்காக உம்முடைய தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணும் என்று அந்த மக்கள் சொல்கிறாங்க. முக்கியமாக 2வது வசனத்தில் அவங்க சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்னென்னா, கர்த்தர் நாங்கள் நடக்க வேண்டிய வழியையும் செய்ய வேண்டிய காரியத்தையும் எங்களுக்கு தெரிய பண்ணும்படிக்கு நீர் எங்களுக்காக தேவனிடத்தில் பேசி சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. ஒரு அருமையான ஸ்டேட்மெண்ட் வந்து மக்கள் கொடுக்குறாங்க. நாங்கள் என்ன பண்ணணும், எங்கே போகணும், கர்த்தர் எங்களை எப்படி போகணுன்றதை விரும்புகிறாரு அப்படின்னு நீங்கள் கேட்டு சொல்லுங்கள். பாருங்கள், இந்த மாதிரி நிறைய பேர் இன்றைக்கி இருக்கிறாங்க. நான் ஆண்டவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்கணும்னு நான் நினைக்கிறேன், அவருடைய உபதேசம் தான் எனக்கு, அவர் தான் என்னுடைய வாழ்க்கை, இப்படி நிறைய பேர் இன்றைக்கி சொல்லுகிறதையும் தீர்மானம் செய்கிறதையும் நாம் பார்க்குறோம். இந்த மக்களும் அப்படி தான் சொல்கிறாங்க. இன்னும் அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் கொஞ்சம் வாசித்து பாருங்கள். எரேமியா புத்தகம் 42ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசித்து பாருங்கள். அது நன்மையானாலும் தீமையானாலும் சரி, என்ன முடிவு எடுத்திருக்கிறாங்க, நீங்கள் கர்த்தரிடத்தில் கேளுங்க, நாங்கள் எப்படி நடக்கணும். இந்த 6வது வசனத்தில் அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள். நம்பர் 1, நீர் தேவனிடத்தில் விசாரித்து சொல்லோ நாங்கள் எங்கே போகணுன்றதை. அது நன்மையானாலும் தீமையானாலும் சரி, நாங்கள் கீழ்ப்படிவோம். அது நன்மையானாலும் தீமையானாலும் பரவாயில்ல. 2வது, நாங்கள் தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிவது எங்களுக்கு நன்மையாக தான் இருக்கும். நீர் என்ன சொல்லுவீரோ அதுக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து நடப்போம். இப்படியெல்லாம் அவங்க ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க. இப்போது எரேமியா என்ன செய்கிறாருன்னா, தேவனிடத்தில் அங்கே ஜெபிக்கிறாரு. 10 நாளைக்கு பிறகு தேவன் தீர்க்கதரிசியாகிய எரேமியாவின் மூலமாக இந்த மக்களுக்கு உத்தரவு சொல்கிறார். முக்கியமாக என்ன உத்தரவு சொல்கிறார் அப்படின்னா, எகிப்து தேசத்துக்கு போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறார். பாருங்கள், 16வது வசனம், எரேமியா 42ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானா, நீங்கள் பயப்படுகிற பட்டயம் எகிப்து தேசத்திலே உங்களை பிடிக்கும், நீங்கள் ஐயப்படுகிற பஞ்சம் எகிப்திலே உங்களை தொடர்ந்து வரும், அங்கே சாவீர்கள், நீங்கள் எகிப்து தேசத்துக்கு போக வேண்டாம், இங்கேயே இருங்க, நான் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறேன் அப்படின்னு தேவன் எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாக சொல்லிட்டார். நல்லா புரிஞ்சுக்கங்க. முதல்ல இவங்க ஏற்கனவே எகிப்து தேசத்துக்கு போகணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஆனாலும் தீர்க்கதரிசியின் இடத்துல கேட்கணும் அப்படின்னு சொல்லி வராங்க. ஒரு விசுவாசமான வார்த்தைகளை எல்லாம் சொல்கிறாங்க. நீர் என்ன சொல்லுவீரோ அதன்படி நாங்கள் நடப்போம்,
தேவன் சொல்கிறது தான் எங்களுக்கு நன்மை, அவருக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து நடப்போம், எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. இப்போ தேவனும் ஒரு தீர்வை சொல்லிட்டார். நீங்கள் எகிப்து தேசத்துக்கு போகக்கூடாது அப்படின்ற வார்த்தையை வந்து சொல்லிட்டார். இப்போது இந்த வார்த்தையை கொண்டு போயிட்டு எரேமியா அந்த மக்களுக்கு சொல்கிறார், இந்த மாதிரி தேவன் சொன்னார், உங்களை எகிப்து தேசத்துக்கு போக வேண்டான்னு சொன்னார், இங்கேயே உங்களை இருக்க சொன்னார். இப்படி சொல்லி முடித்த உடனே 43ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானா, ஓசையாவின் குமாரனாகிய அசரியாவும் கரேயாவின் குமாரனாகிய யோகனானும் அகங்காரிங்களான எல்லா மனுஷரும் எரேமியாவை நோக்கி, நீ பொய் சொல்லுகிறாய். பிரியமானவர்களே, உண்மையாகவே இவங்க தேவனுடைய சித்தத்துக்கு கீழ்ப்படிந்து நடப்போன்னு சொன்னது பொய். தேவன் நன்மையானாலும் தீமையானாலும் எதை சொல்லுவாரோ அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளுவோன்றது பொய். இப்படி பொய் பேசுகிற இவங்க யாரை பொய் சொல்கிறேன்னு சொல்கிறாங்கன்னா எரேமியாவை. ஏன் இந்த ஸ்டேட்மெண்ட்டை இவங்க கொடுக்குறாங்க, ஏன் இந்த வார்த்தையை இவங்க சொல்கிறாங்க? ஏன்னா ஆல்ரெடி இவங்க டிசைட் பண்ணிட்டாங்க இப்படி தான் போகணும்னு. அப்போ இவங்க டிசைட் பண்ணதுக்கு ஏற்ற உபதேசத்தை ஒருத்தர் பிரசங்கம் பண்ணார்னா அவர் நல்ல ஊழியக்காரர். அவங்க டிசைட் பண்ணதை எதிர்த்து ஒருத்தர் பிரசங்கம் பண்ணாருன்னா அவர் பொய்யான ஊழியக்காரர். இது இன்று மட்டுமல்ல, அது அன்றே இருந்தது. இன்றைக்கு கூட ஒரு சத்தியத்தை நாம் பேசுகிறோம், பொதுவான வார்த்தைகளை பேசுகிறோம். இயேசு கிறிஸ்துவனுடைய தியாகம், இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பு, இயேசு கிறிஸ்துவனுடைய மரணம், அவருடைய பாடுகள், இதெல்லாம் பிரசங்கம் பண்ணும்போது அருமையாக இருக்கிற பிரசங்கம். இந்த மாதிரி ஒரு பிரசங்கங்களை வந்து நாங்கள் கேட்டதே இல்லை. சத்தியத்தை தெளிவாக போதிக்கிறீங்கன்னு சொல்லுவாங்க. அதே நேரத்தில் உபதேசத்தின்படி நியாய பிரமாணம் இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டது அல்ல. பழைய ஏற்பாட்டின் முறைமைகளின் படியான ஆசாரியத்துவத்தை கை கொள்ளக்கூடாது வசனங்களின்படி விளக்கி சொல்லும் பொழுது சிலர் ஏற்றுக்கொள்கிறாங்க. ஆனால் அந்த ஆசாரியத்துவ முறைமையான அந்த நியாயப்பிரமாணத்தின் முறைமைகளான அறுப்பின் பண்டிகை இன்றைக்கி நம்ம கொண்டாடக்கூடாது சொல்லும் பொழுது உடனே என்ன யோசிக்கிறாங்கன்னா, நீங்கள் பொய் சொல்கிறீங்க. பிரியமானவர்களே, எப்போ நாம் தேவனுக்கு என்று நம்மை ஒப்பு கொடுத்துட்டோமோ அப்போவே நாம் தேவனுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கணும். என் மனசில் நான் நினச்சிருக்கிறதுக்கு ஏற்ற பிரசங்கம் வரும்னு நினைக்காதீங்க. உங்கள் மனசில் இருக்கிறது பாவமாக இருக்கலாம், பாரம்பரியமாக இருக்கலாம், உலக பழக்க வழக்கங்களாக இருக்கலாம். தேவனுடைய வார்த்தை உங்களை மாற்றணும்னா நீங்கள் மாறுங்கள். நீங்கள் மாறாத வரைக்கும் தேவனுடைய வசனம் உங்களுக்குள்ளே அது மாற்றத்தை ஏற்படுத்தாது. இங்கே எரேமியாவை அவங்க பொய் தீர்க்கதரிசின்னு சொல்லி எகிப்துக்கு போய் அதுக்கப்புறம் பல பிரச்சனைகளை அவர்கள் சந்தித்தார்கள். இன்றைக்கு ஒருவேளை நாம் அப்படி சொல்லக்கூடாது. செவித்தினர் உள்ளவர்களாக்கி தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதகர்களை இன்னைக்கு சேர்த்துக்கொள்கிறாங்க. வசனத்தின்படி கடிந்து கொள்ளுகிற ஊழியக்காரரை விட மனுஷனுக்கு பிரியமாய் பிரசங்கிக்கக்கூடிய பிரசங்கியாளர்களை இன்னைக்கு நிறைய பேர் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். இது ஒரு வருத்தமான ஒரு காரியம். ரெண்டு விதமான மக்களும் புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்று, பிரசங்கம் செய்கிறவர் யாருக்காகவும் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிப்பதை காம்ப்ரமைஸ் பண்ணி பிரசங்கிக்க கூடாது. கேட்கிறவர்களோ எனக்கு ஏற்றபடி நான் சந்தோஷமாக இருக்கும்படி பிரசங்கிக்கிறவர் தான் எனக்கு வேணும்னு சொல்லக்கூடாது. தேவனுடைய வார்த்தை எதுவாக இருந்தாலும் அது சத்தியத்தின்படி இருக்குமானா நிச்சயமாக அவர் ஏற்றுக்கொள்ளக்கூடியவராக இருக்க வேண்டும். இப்போ நாம் கலாத்தியர் நிருபம் 1ஆம் அதிகாரம் நாம் கடந்து செல்வோம். அப்போது நான் மனுஷரையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன்? மனுஷரையா பிரியப்படுத்த பார்க்கிறேன். இப்போ நான் சொன்னது போல் எரேமியா தீர்க்கதரிசனுடைய உதாரணத்தில் சொன்னது போல் அவர்களுக்கு ஏற்ற பிரசங்கத்தை, அவர்கள் நினைத்திருக்கிற பிரசங்கத்தை எரேமியா பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தாருன்னா நீர் ஒரு தெய்வீகமான தீர்க்கதரிசின்னு சொல்லியிருப்பாங்க. கர்த்தர் அனுப்பியிருக்கிற தீர்க்கதரிசின்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா ஏற்கனவே அவங்க சொன்னாங்க. இப்போ அவர்கள் நினைத்ததுக்கு எதிராக சொன்னதுனால அவர் பொய் தீர்க்கதரிசின்னு சொல்லிட்டாங்க. இன்றைக்கும் அநேகர் இப்படி தான் சொல்கிறாங்க. ஒரு கிறிஸ்துவுக்குள் மரிக்காத ஒருவர், சத்தியத்துக்குள் மரிக்காத ஒருவர், ஆனால் ஒருவேளை கிறிஸ்துவ பெயரை கொண்டோ கள்ள உபதேசத்தில் இருக்கக்கூடியவராக அவர் மரித்து போவாரானா நிச்சயமாக அவருக்கு பரலோகம் போகக்கூடிய வாய்ப்பு கிடையாது வசனத்தின்படி. ஆனால் நிறைய பிரசங்கியாளர்கள் அங்கே இருக்கிற மக்களை திருப்திப்படுத்துறதுக்காக அவருக்கு தெரியும் இவர் பாவமான வாழ்க்கை வாழ்ந்தார், உலகத்தில் வாழும்பொழுது அவர் பொய் சொல்லி கொண்டு இருந்தார், ஏமாற்றி கொண்டு இருந்தார், 2 மனைவியோடு வாழ்ந்து கொண்டு இருந்தார், குடித்து கொண்டு இருந்தார், சிகரெட் பிடிச்சிட்டு இருந்தார், அவருக்கு நல்லா தெரியும். ஆனால் பிரசங்கிக்கும் பொழுது அவர் சொல்லுவார் இவர் பரலோகத்தில் இருக்கிறாரு, இவருடைய முகத்தை பார்த்தாலே தெரியுது இவர் பரலோகத்தில் இருக்குது. இந்த பிரசங்கம் எதுக்காக நீங்கள் நினைக்கிறீங்க? மனுஷர்களை திருப்திப்படுத்த,
மனுஷர்களை திருப்திப்படுத்துகிற பிரசங்கியாளர்கள் எப்படிப்பட்டவர்கள்? தொடர்ந்து பாருங்க, வேதவசனத்தில் கலாத்தியர் 1:10 சொல்றாரு, நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனாய் இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே. தெளிவாக சொல்லிட்டார். நீங்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் கிடையாது. நீங்கள் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கக்கூடியவர் கிடையாது. ஏன்னா மனுஷனுடைய பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்தாமல் ஆசீர்வாதம்னே நீங்கள் சொல்லி கொண்டு இருக்கிறீங்க. சத்தியத்தையே அவங்களுக்கு நீங்கள் போதிக்கலை. சத்தியத்தை போதிக்காமல் வெறும் மனுஷனுடைய வார்த்தைகளை நீங்கள் சொல்லி கொண்டு இருக்கிறீங்களே, இது என்ன நியாயம்? நீங்கள் 1 தெசலோனிக்கர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசித்து பார்ப்பீர்களானா, சுவிசேஷத்தை எங்களிடத்தில் ஒப்புவிக்கத்தக்கதாய் தேவன் எங்களை உத்தமர் என்று எண்ணினபடியே நாங்கள் மனுஷருக்கு அல்ல, எங்கள் இருதயங்களை சோதித்தருகிற தேவனுக்கே பிரியமுண்டாக பேசுகிறோம். பார்த்தீங்களா? ஏன் நாம் தேவனுக்கென்று பிரசங்கிக்கணும்னா, ஏன் மனுஷருக்கென்று பிரசங்கிக்க கூடாதுன்னா, தேவன் நம் இருதயத்தை அறிந்திருக்கிறார். இவர் பொய் சொல்கிறாரா உண்மையை சொல்கிறாரா? அந்த மனுஷன் இப்படி தவறு செய்து கொண்டு இருக்கும் பொழுது அவரை புகழ்ந்து அவரை போல நாம் இருக்கணும்னு இவர் சொல்கிறாரு அப்படின்றத தேவன் சோதித்தருகிறார். பிரசங்கிக்கும் பொழுது நம்முடைய வார்த்தைகள் ஜாக்கிரதையாக அது இருக்க வேண்டும். அப்போ நாம் பாவமான வார்த்தைகளோ அல்லது மனுஷனை பிரியப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை பேசக்கூடாது. ஏன்னா தேவன் நம்முடைய இருதயத்தை சோதித்தருகிறார், அவர் கவனிக்கிறார். இன்னும் நீங்கள் அதே 1 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் பாருங்கள், உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி நாங்கள் ஒரு காலம் இச்சகமான வசனங்களை சொல்லவும் இல்லை. அப்போ இச்சகமான வசனம்னா என்ன? மனுஷர்களை மயக்கும்படியான வசனங்கள், அவர்களை அப்படியே மெய் மறந்து போகும்படியான வசனங்கள். மெய் மறந்துனா சத்தியத்தின் நிமித்தம் அல்ல, அந்த மனுஷனுடைய வார்த்தையின் நிமித்தம் அல்லது அவர் சொல்லக்கூடிய ஒரு பொய்யான கதையின் நிமித்தம். இன்றைக்கி ஒரு வசனத்தை எடுத்துக்கொண்டு அந்த வசனத்தை எடுத்துக்கிட்டு என்ன பிரசங்கிக்க ஆரம்பிக்கிறாங்கன்னா, இல்லாத ஒரு கதையை இட்டுக்கட்டி ஆண்டவர் இதை நடத்தினார், ஆண்டவர் இதை செய்தார், இதை உங்களுக்கும் செய்வார், இப்படி தான் இன்றைக்கி கதை ஓடிக்கொண்டிருக்கிறது. இதை கேட்கிற மக்கள் பயங்கரமாக ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க. ஒருத்தர் இப்படி ஒரு கதை சொல்கிறார். பெரும்பாலான கூட்டங்களில் இப்படி தான் கதை சொல்லப்படுகிறது. அதாவது எனக்கு தெரிந்த ஒரு நபர் இருந்தார், அவருக்கு பேர்லாம் இருக்காது, ஒரு சில பேர் பேரை வச்சு கூட சொல்கிறாங்க. ஒரு நபர் இருந்தார், அவர் மருத்துவமனைக்கு சென்றார், அவருக்கு வயிற்றில் கேன்சர் கட்டின்னு சொல்லிட்டாங்க. அவர் என்கிட்ட வந்தார், நான் ஆண்டவர்கிட்ட பாரப்பட்டு ஜெபித்தேன். ஆண்டவர் சொன்னார், அந்த மனுஷன் சீக்கிரத்தில் குணமாயிடுவான், 2 நாளில் குணமாயிடுவான். நான் ஜெபிச்சு சொல்லி அனுப்பினேன். 2 நாளில் அவர் அந்த ஸ்கேன் பண்ணி பார்த்தா அவருக்கு கேன்சர் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. பாருங்கள், ஆண்டவருக்கு மகிமை செலுத்துகிறோம், ஆண்டவர் தான் இதெல்லாம் செஞ்சார். இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்ததான் நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்களான்னா அது பொய்யா இருக்கும். ஒரு சில நேரங்களில் தப்பான ஸ்கேன் எடுத்து கூட அந்த மாதிரி நடக்கிறது உண்டு. இது கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் இல்லை, உலகத்தில் இருக்கிற நிறைய பேருக்கு இந்த தப்பான நியூஸ் வருது, தப்பான சில விஷயங்கள் இன்ஃபர்மேஷன்ஸ் வருது. ஒரு சிலருக்கு அங்கே கட்டி இருக்குன்னு வரும், திடீர்னு இல்லைன்னு வரும். இது அந்த ஸ்கேன் பிரச்சனை. ஒரு சில பேருக்கு இயற்கையாகவும் குணமாகுது. இந்த மாதிரி கதைகளை வெவ்வேறு மக்கள் சொல்கிறாங்க. ஆனால் இப்படி சொல்லி தான் நான் தேவனுடைய ஊழியக்காரன் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. இப்படி கதை சொல்லும் பொழுது மக்கள் மெய் மறந்து அப்படியே அவங்க கண்ணில் பார்த்தீங்களான்னா கண்ணீர் இருக்கும். அவங்க அப்படியே என்ன செய்கிறாங்கன்னா மெய் மறந்து கேட்குறாங்க. வீட்டில் அதை பேசிக்கொண்டு இருக்கிறாங்க. எதை பற்றி பேசிக்கொண்டு இருக்கிறாங்க? இயேசு கிறிஸ்து எனக்காக சிலுவையில் அறையப்பட்டார், அவர் எனக்காக மரித்தார், உயிர் தெழுந்தார். அதை பற்றி அவங்க பேசலை. அவங்க பேசுகிறது அந்த மனுஷனுடைய கதைகளை குறித்து பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். சரி, நாம் பாடத்துக்கு போகலாம். கலாத்தியர் நிருபம் 1ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நாம் வாசித்து பார்க்கலாம். மேலும் சகோதரரே, கலாத்தியா நாட்டில் உள்ள சபைகளே, என்னால் பிரசங்கிக்கப்பட்ட சுவிசேஷம், அப்போஸ்தலனாகிய பவுல் பிரசங்கித்ததான இந்த சுவிசேஷம், பேசிக்கொண்டிருக்கிறதான இந்த வார்த்தை மனுஷனுடைய யோசனையின்படி ஆனதல்ல வென்று உங்களுக்கு தெரிவிக்கிறேன். பிரியமானவர்களே, அப்போஸ்தலனாகிய பவுல் கற்றுக்கொண்டு பிரசங்கிக்கிற சுவிசேஷம் ஒரு மனுஷன் பவுலுக்கு சொல்லி கொடுக்கவில்லை. ஏற்கனவே நீங்கள் கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் படித்தோம், இவர் எப்படி அப்போஸ்தலன் ஆனார் என்று. மனுஷராலும் அல்ல, மனுஷர் மூலமாயும் அல்ல, இயேசு கிறிஸ்துவினாலும் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின பிதாவாகிய தேவனாலும் அப்போஸ்தலனாகிய பவுல் என்று அவர் சொன்னது போல, இங்கே அவர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்னன்னா, நான் கற்றுக்கொண்ட
நான் பிரசங்கிக்கிற இந்த சுவிசேஷம் இது மனுஷனுடைய யோசனையின்படி ஆனதல்லவென்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போ இது யாருடையது? இயேசு கிறிஸ்து இதை அவர் கொடுத்திருக்கிறார். 1 கொரிந்தியர் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 23வது வசனத்தினுடைய அந்த முதல் வார்த்தைகளை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானா, நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். கர்த்தருடைய பந்தியை குறித்து அவர் கூறும்பொழுது அவர் சொல்லக்கூடிய முதல் வார்த்தை இதுதான். நான் உங்களுக்கு சொல்கிறத யாரிடத்தில் நான் பெற்றுக்கொண்டேன்னா கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். அவர் எனக்கு கொடுத்தார். இந்த வார்த்தைகளை, இந்த சுவிசேஷத்தை எனக்கு அவர் கற்றுக் கொடுத்தார். எனக்கு மனுஷர்கள் கற்றுக் கொடுக்கல, அவர் எனக்கு கொடுத்தார். அதே 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 37வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்க. ஒருவன் தன்னை தீர்க்கதரிசி என்றாவது ஆவியை பெற்றவன் என்றாவது எண்ணினால் நான் உங்களுக்கு எழுதுகிறவைகள் கர்த்தருடைய கற்பனைகள் என்று அவன் ஒத்துக்கொள்ள கடவன். அப்போ இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதக்கூடிய வார்த்தைகள் அது கர்த்தருடைய கற்பனைகளாக இருக்கிறது. அது அவர் கற்றுக் கொடுத்ததாக இருக்கிறது. விசேஷமாக அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த வார்த்தைகளை பரிசுத்த ஆவியானவரின் ஏவுதலினாலே பேசினார். 1 கொரிந்தியர் புத்தகம் 12ஆம் அதிகாரத்தில் 12, 13 ஆகிய வசனங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 12, 13 ஆகிய வசனங்களை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானா, நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவியையே பெற்றோம். அவைகளை நாங்கள் மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகளாலே பேசாமல் பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடு சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். அன்பானவர்களே, இந்த 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்தில் 7வது வசனத்தில் உலகத் தோற்றம் முதல் மறைக்கப்பட்ட ரகசியத்தை குறித்து பேசிக்கொண்டிருக்கிறார். அந்த ரகசியம் சுவிசேஷமாக இருக்கிறது. அந்த சுவிசேஷத்தை நாங்கள் பிரசங்கம் செய்து கொண்டிருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு அதை வெளிப்படுத்தியிருக்கிறார். நாங்கள் உலகத்திலிருந்து அதை கற்றுக்கொள்ளவில்லை. பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு போதித்திருக்கிறபடியினாலே 13வது வசனத்தில் அங்கே சொல்லுகிறார், அவைகளை நாங்கள் மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகளாலே பேசாமல். அப்போ நல்லா நீங்கள் யோசிச்சு பாருங்க, பரிசுத்த ஆவியானவரின் ஏவுதலினால் பிரசங்கித்த ஒவ்வொரு பிரசங்கியாளர்களும், விசேஷமாய் இந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல், இவர்கள் யாருமே மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகளாலே பேச மாட்டாங்க. நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கங்க. அந்நிய பாஷை பேசுகிறோம் என்று சொல்லுகிறவர்கள், ஆவியானவர் இன்று என்னை கொண்டு பேசுகிறார் என்று சொல்லுகிறவர்கள் எல்லாருமே கதை ஏன் சொல்கிறாங்க? கதையே ஏன் சொல்லி கொண்டு இருக்கிறாங்க? மனுஷ ஞானத்தையே ஏன் பயன்படுத்தி கொண்டு இருக்கிறாங்க? கொஞ்சம் நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். உண்மையாகவே பரிசுத்த ஆவியானவர் அவர்களை கொண்டு பேசினா மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகள் அங்கே இருக்காது, மனுஷ கதைகள் அங்கே இருக்காது. அது 1ஆம் நூற்றாண்டோடு முடிந்து போய்விட்டது. ஆனால் இன்னைக்கு பரிசுத்தாவியானவர் என்னை கொண்டு பேசுகிறார் அப்படின்னு சொல்கிறவங்க கதையை தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதை தாண்டி அவங்களுக்கு பிரசங்கம் தெரியாது. அதில் நீங்கள் பாருங்கள், 2 வார்த்தை சொல்லுவார், அல்லேலியான்னுவார். 3 வார்த்தை சொல்லுவார், எல்லாரும் ஆமேன்னு சொல்லுங்கன்னுவார். எதுக்காக அதை சொல்கிறா தெரியுங்களா? அதுக்கு மேலே அவரால் தொடர்ந்து பேச முடியல. மக்கள் தூங்கிடுவாங்க. அப்போ அவங்க தூங்கக்கூடாதுன்றதுக்காக அடிக்கடி இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, ஆமேன்னு சொல்லுங்கள், அல்லேலியா சொல்லுங்கள். தேவனுடைய வார்த்தையை சரியான முறையில் பிரசங்கிக்கும் பொழுது அது தேவையே இல்லை. ஏன்னா தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறதே தேவனை மகிமைப்படுத்துவது தான். நடுவில் அல்லேலியா ஆமேன்னு சொன்னால் தான் மகிமைப்படுத்துவது அல்ல. நாம் அவருடைய வார்த்தைகளை கேட்டு இருதயத்தில் உணர்ந்து அவருடைய சட்டங்களுக்கு கீழ்ப்படிந்து நடப்பதே அவருக்கு மகிமை தான். இதை எத்தனை பேர் நாம் உணரப் போகிறோம்? ஆனால் பரிசுத்தாவியானவர் என்னை கொண்டு பேசுகிறேன்னு சொல்கிற எல்லாருமே மனுஷனுடைய வார்த்தைகளை கொண்டு தான் இன்றைக்கி பேசி கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் 1ஆம் நூற்றாண்டில் அப்படி யாரும் பேசலை. அவர்கள் மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகளாலே பேசாமல் பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடு சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். ஒரு ஆவிக்குரிய உபதேசத்தை இன்னொரு ஆவிக்குரிய உபதேசத்தோடு சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். இன்னைக்கு என்ன சம்பந்தம் கிடைக்கிறது? இன்னைக்கு என்ன சம்பந்தப்படுத்தி போதிக்கிறார்கள்? பூமிக்குரிய ஆசீர்வாதம் வரும் என்பது தான் ஆவிக்குரிய வாழ்க்கையா? மிஞ்சி போனால் அந்நிய பாஷை, ஆவியானவர் இறங்குகிறார், அபிஷேகம் பெற்றோம், இதுதான்
ஆவிக்குரிய வார்த்தையா? கொஞ்சம் நீங்கள் யோசிச்சு பாருங்க. ஆவிக்குரியவைகளோடு ஆவிக்குரியவைகளை சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். பிரியமானவர்களே, அப்போ நல்லா புரிஞ்சுக்கங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் பிரசங்கித்த வார்த்தைகள் அவருடைய சொந்த வார்த்தைகள் அல்ல. ஒரு மனுஷன் அவருக்கு அதை கற்றுக் கொடுக்கவில்லை. பரிசுத்த ஆவியானவர் ஏவுதலினாலே அப்போஸ்தலனாகிய பவுல் இதை எழுதினான். அப்பரிசுத்த ஆவியானவரோ இயேசு கிறிஸ்துவும் பிதாவாகிய தேவனும் இதை கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். இந்த சத்தியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எபேசியர் நிருபம் 3ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் இதே அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே சொல்லுகிறார், இந்த ரகசியம், அதாவது சுவிசேஷம், இப்பொழுது அவருடைய பரிசுத்த அப்போஸ்தலருக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் ஆவியானவராலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது போல. அப்போ இதை எப்படி கற்றுக்கொண்டார் அப்போஸ்தலனாகிய பவுல்? பரிசுத்த ஆவியானவராலே அவர் கற்றுக்கொண்டார். அதனால தான் அவர் சொன்னார், நான் இந்த உபதேசத்தை, இந்த சுவிசேஷத்தை ஒரு மனுஷனால் கற்றுக்கொள்ளவில்லை. பிரியமானவர்களே, இன்னொரு பாடத்தை உங்களுக்கு நான் சொல்கிறேன். இன்றைக்கு ஒருவருக்கு பரிசுத்த ஆவியானவர் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு போதித்ததை போல நேரடியாக போதிப்பாரா? அதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்படியா நேரடியாக பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு ஒருவருக்கு போதிப்பாரனா பைபிளே நமக்கு தேவையில்லை. இன்றைக்கி ஏன்னா நிறைய பேர் என்ன பிரசங்கம் பண்ணுறாங்கன்னா, வெளிப்பாடு வரணும், ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வெளிப்பாடு இருக்கிறது, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு அழைப்பு இருக்கிறது. பிரியமானவர்களே, இது தவறு. இது எப்போ இருந்ததுன்னா 1ஆம் நூற்றாண்டில், ஃபர்ஸ்ட் செஞ்சுரியில், புதிய ஏற்பாடு எழுதி முடிக்கப்பட்ட பிற்பாடு பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு இந்த வசனத்தின் மூலம்தான் பேசுகிறார். அதனால தான் வெளிப்படுத்தின விசேஷத்தில் கடைசியாக எழுதிட்டார், இந்த வசனங்களோடு ஒன்றை கூட்டவும் கூடாது, குறைக்கவும் கூடாது. ஆனால் இன்றைக்கு நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, பரிசுத்த ஆவியானவர் எப்படி பவுலுக்கு வெளிப்படுத்துகிறாரோ எனக்கு வெளிப்படுத்தினார். ஏதாவது ஒரு உபதேசம் பைபிளில் இல்லை அப்படின்னா உடனே என்ன சொல்லிடுறாருன்னா, எனக்கு ஆண்டவர் சொன்னார், எனக்கு ஆவியானவர் சொன்னார். பிரியமானவர்களே, ஆவியானவரை அவமானப்படுத்துகிறார்கள். ஆவியானவர் தந்த வசனங்களை அவர்கள் அசட்டை செய்கிறார்கள். 2 பேதுரு புத்தகம் 1ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானா, நாங்கள் தந்திரமான கட்டுக்கதைகளை பின்பற்றுகிறவர்களாக அல்ல. இந்த வசனத்தை எழுதுகிற பேதுரு கதைகளை போதிக்கக்கூடியவர்கள் அல்ல. அவர்கள் பரிசுத்த ஆவியானவர் என்ன போதித்தாரோ அந்த வார்த்தைகளை மட்டும்தான் அவர்கள் போதித்தார்கள். இப்போது பொதுவாகவே நீங்கள் கவனித்து பார்ப்பீர்களானா, நிறைய பேர் தேவனுடைய சட்டம் போதிக்கிறத விட, பரிசுத்த ஆவியானவர் வசனத்தின் மூலம் போதிக்கிறத விட, தங்களுடைய சுய கற்பனையின் மூலமாய் போதிக்கிறத தான் நிறைய பேர் விரும்புகிறாங்க. ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ நீங்கள் நிறைய சபைகளில் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போவும் டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க, வெறும் குதித்து கொண்டு இருந்தாங்க, இங்கேயும் அங்கேயும் அப்படியே உருண்டு கொண்டு இருப்பாங்க. இப்போது பல சபைகளில் பிரேக் டான்ஸ் ஆரம்பிச்சிட்டாங்க. இது வேர்ஷன், அதாவது இது அப்டேட்டட் வேர்ஷன், அவ்வளோதான் சொல்ல முடியும். இப்போது நிறைய சபைகளில் லைட்லாம் போட்டு புகை போட்டு இன்றைக்கி நிறைய பேர் டான்ஸ் ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன செய்கிறீங்க அப்படின்னு கேட்டால் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறோம், நாங்கள் ஆண்டவர் மேலே அவ்வளோ அன்பு செலுத்துகிறோம். பிரியமானவர்களே, இது வேதத்தில் இருக்குதான்னு சொன்னால் பரிசுத்த ஆவியானவர் எனக்கு நேரடியாகவே சொல்லிட்டாரு. ஏன்னா மக்கள் அதோடு கேட்க முடியாது. பார்த்தீங்களா, தாவீதின் காலத்தில் இந்த வசன பகுதியை நீங்கள் 1 நாளாகும் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 9லிருந்து 10 வசனங்கள் வாசிக்கலாம். தாவீது ராஜாவின் காலத்தில் ஊசா என்று சொல்லக்கூடியதான ஒரு மனுஷன் தேவனுடைய பெட்டியை நடத்தி கொண்டு போனான். அந்த தேவனுடைய பெட்டி ஒரு மாட்டு வண்டியின் மேலே சென்று கொண்டிருந்தது. அந்த மாட்டு வண்டியின் மேலே சென்று கொண்டிருந்ததான அந்த உடன்படிக்கை பெட்டி திடீரென்று அந்த மாடுகள் மிரண்டபடினாலே அது கீழே விழற மாதிரி போயிடுச்சு. இந்த ஊசா அதை தொட்டான், செத்துட்டான். ஏன்னா தேவ சட்டத்தின்படி ஆசாரியன் அல்லாத ஒருவர் அந்த உடன்படிக்கை பெட்டி நேரடியாக தொடக்கூடாது. ஆமாம், ஆனால் இவர் போய் தொட்டுட்டார், செத்துட்டார். இதை குறித்து 1 நாளாகும் புத்தகத்தில் தேவன் தம்முடைய தீர்க்கதரிசியின் மூலமாக அவர் சொல்லும் பொழுது ஒரு காரியத்தை சொல்கிறார். ஊசா பெட்டியை தொட்டதுனால அவர் இறந்துட்டார், மாடுகள் மிரண்டது, அந்த காரியத்தை குறித்து அவர் சொல்கிறார். அது ஒன்று மாத்திரம் காரணம் இல்லை, நீங்கள் அந்த உடன்படிக்கை பெட்டி என்ன செய்திருக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு காரணம் சொல்கிறார் பாருங்கள். 1 நாளாகும் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிச்சு பாருங்கள். முதலில் நீங்கள் அதை சுமக்காதேபடியினாலும்
நாம் நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நியாயமானபடியே தேடாதே போனபடியினாலும் அவர் நமக்குள்ளே அடிவிட பண்ணினார். பிரியமானவர்களே, அந்த உடன்படிக்கை பெட்டியை சத்தியத்தின்படி, நியாயப்பிரமாணத்தினுடைய சட்டத்தின்படி சுமந்து கொண்டு வர வேண்டும். மாட்டு வண்டியிலலாம் வச்சு வரக்கூடாது. அதாவது இன்றைக்கி ஒருவேளை நிறைய பேர் பிரம்மாண்டமாக ஒரு கப்பல்லையோ ஒரு ஹெலிகாப்டர்லையோ கூட கொண்டு வரலாம் அதை. ஆனால் சட்டம் என்ன சொல்லுதுன்னா அதை சுமந்து கொண்டு தான் வரணும். அதுபோல் இன்றைக்கு நாம் தேவனை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். அதான் சட்டம். இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, நான் தேவனிடத்தில் அதிகமான அன்பு வைத்திருக்கிறேன், தேவன் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் நடனத்தோடும் இசைக்கருவியோடும் பாடுவேன். அப்படியே மாற்றிக்கிட்டாங்க வசனத்தை. ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்கிற வசனத்தை நடனத்தோடும் இசைக்கருவியோடும் பாடுவேன். இந்த உபதேசம் புதிய ஏற்பாட்டில் இது கிடையாது. ஆக இந்த சத்தியத்தை பரிசுத்த ஆவியானவர் பவுலுக்கு போதித்தார். இன்றைக்கு நடனத்தோடும் இசைக்கருவிகளோடும் பாடுகிறவர்களுக்கு மனுஷனுடைய கற்பனைகள் அங்கே போதிக்கப்பட்டிருக்கிறது. சரி, இப்போ நாம் கலாத்தியர் நிருபம் 1ஆம் அதிகாரம் 12வது வசனத்துக்காக நாம் கடந்து செல்லலாம். கலாத்தியர் நிருபம் 1ஆம் அதிகாரம் 12வது வசனம் தொடர்ந்து அதை குறித்து சொல்கிறார் பாருங்க. நான் அதை ஒரு மனுஷனால் பெற்றதும் இல்லை, மனுஷனால் கற்றதும் இல்லை, இயேசு கிறிஸ்துவே அதை எனக்கு வெளிப்படுத்தினார். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னது போல 1 கொரிந்தியர் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 23வது வசனத்திலிருந்து நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானா, நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில், கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அப்போ என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகளை சொல்லிட்டு 25வது வசனத்தில், போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தப்படியே பாத்திரத்தை எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆக்கிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அன்பானவர்களே, அப்போ நாம் புரிந்து கொள்ளக்கூடிய காரியம் என்னென்னா, இயேசு கிறிஸ்துவானவர் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு கட்டளையிட்ட ஒரு காரியம் என்னென்னா, ஒவ்வொரு கிறிஸ்துவுக்குள்ளானவர்களும் இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை நினைவு கூறும்படியாக அப்பத்திலும் அவருடைய இரத்தத்தை நினைவு கூறும்படியாக திராட்சரசத்தில் பங்கு பெற வேண்டும். ஆனால் பல சபைகளில் அப்பம் மட்டும்தான் மற்றவங்களுக்கு கொடுப்பாங்க, திராட்சரசம் கொடுக்க மாட்டாங்க. இன்னும் சொல்லப்போனால் எந்த நாளில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கூட குழப்பம் இருக்குது மக்கள்கிட்ட. கர்த்தருடைய பந்தியை பற்றி நிறைய குழப்பம் இருக்குது பொதுவாகவே. சமீபத்தில் ஒருவர் பேசும்பொழுது, நீங்கள் அப்பத்துக்கு பதிலாக மேரிகோல்டு பிஸ்கட்டை சாப்பிடுங்க, திராட்சரசத்துக்கு பதிலாக தண்ணி குடிச்சிக்கங்க அப்படின்னு கூட ஒருவர் சொல்கிறார். பிரியமானவர்களே, அப்போ நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். கிறிஸ்து கற்றுக் கொடுத்த உபதேசத்தை பவுல் அப்படியே போதித்திருக்கும் பொழுது பவுல் எழுதின வார்த்தைகளை நாம் அப்படியே கை கொள்கிறோமா? ஏன் மாற்றம் வருது கேட்டால் என்ன சொல்கிறோன்னா, நாங்கள் இயேசு கிறிஸ்து போதித்த வார்த்தைகளுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்போம், பவுல் எழுதின வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் கூட இன்றைக்கி இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்த உபதேசத்தை தான் பவுல் எழுதினார். மிக முக்கியமாக அப்போஸ்தலர் நடபடிகள் 27 நீங்கள் படிக்கும் பொழுது, வாரத்தின் முதல் நாளிலே அப்பம் பிற்கும்படி சீஷர்கள் கூடி வந்தார்கள். இதுதான் சட்டம். அப்போது எந்த வாரத்தின் முதல் நாள்? பழைய ஏற்பாட்டில் நியாயப்பிரமாணத்தில் இஸ்ரவேல் மக்களுக்கு ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயகன்னு ஒரு சட்டம் இருந்தது. ஓய்வு நாள் தான் சொன்னாராங்க. அப்போ ஓய்வு நாள்னும் போது எந்த ஓய்வு நாள்? மாதத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய ஓய்வு நாளா, வருஷத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய ஓய்வு நாளா? வார வாரம் ஓய்வு நாள் இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுத்தார். இன்றைக்கி நமக்கு ஓய்வு நாள் அல்ல, ஏன்னா ஓய்வு நாள் நியாயப்பிரமாணம். இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சட்டம் வாரத்தின் முதல் நாள். வாரத்தின் முதல் நாள் சொல்லும் பொழுது ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இந்த கர்த்தருடைய பந்தியில் நாம் பங்கு பெறணும். இது கர்த்தருடைய கட்டளை. எத்தனை பேர் நாம் கீழ்ப்படுகிறோம்? எத்தனை பேர் இதை நாம் புரிந்து கொள்ளுகிறோம்? எத்தனை பேர் உணர்ந்து கொள்ளுகிறோம்? ஏதாவது ஒரு மாதம் எப்படியாவது ஒருத்தர் கொடுத்துட்டா போதும், பிஸ்கெட்டோ பன்னோ எதனா சாப்பிட்டுக்கலாம், இப்படி தான் நினைக்கிறோம். அப்போ இயேசு கிறிஸ்து போதித்த வார்த்தைகளுக்கு மதிப்பு என்ன இருக்கிறது? ஆக அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே சொல்லுகிறார், இந்த சத்தியத்தை ஒரு மனுஷனால் நாம் பெற்றுக்கொண்டதில்லை, ஒரு மனுஷனால் நான் கற்றதில்லை, இயேசு கிறிஸ்துவே அதை வெளிப்படுத்தினார். ஆகவே அப்போஸ்தலனாகிய பவுல் உட்பட புதிய ஏற்பாட்டில் எழுதப்பட்டிருக்கிற வார்த்தைகள் அது கிறிஸ்துவனுடைய வார்த்தைகளாக இருக்கிறது. அப்போஸ்தலருடைய உபதேசத்தை நாம் சரியான முறையில் படித்து கற்றுக்கொள்ள வேண்டும். மனுஷனுக்கு பிரியமான ஆராதனை செய்யக்கூடாது,
மனுஷனுக்கு பிரியமான உபதேசமும் நாம் பண்ணக்கூடாது. இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதைப் போல, மத்தேயு சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து சொல்லுவதைப் போல, மனுஷனுக்கு பிரியமாக உபதேசித்து பிரியமாக ஆராதனை செய்வது என்பது அது வீணான ஆராதனையாக இருக்கிறது. ஆக பிரியமானவர்களே, இந்த பாட வரிசையில் கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 10 முதல் 12 வசனங்கள் வரை படித்தோம். நம்முடைய பிரசங்கம் அல்லது நம்முடைய ஊழியம், நம்முடைய வாழ்க்கை அது மனுஷனுக்கு பிரியமாக இருக்கக்கூடாது, தேவனுக்கு பிரியமாக இருக்க வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்ன வார்த்தை அது ஆவியானவருடைய வார்த்தையாய், கிறிஸ்துவனுடைய வார்த்தையாய், தேவனுடைய வார்த்தையாய் இருக்கிறது. அந்த வார்த்தைகளுக்கு நாம் அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். பொறுமையோடு இந்த வசனங்களை கேட்ட உங்கள் யாவரின் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. அன்பானவர்களே, தேவனை ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்க உங்களை கிறிஸ்துவின் சபையார் அன்புடன் அழைக்கிறோம். கொளத்தூரில் ஆராதனை நேரம் ஞாயிறு காலை 9:30 மணி மற்றும் மாலை 5 மணி. கூடுமிடும் எண் 9 ஹரிதாஸ் முதல் குறுக்கு தெரு, கொளத்தூர், சென்னை 99. நீங்கள் ஆராதனையில் பங்கு பெற்று தேவனுடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை பெறும்படி அன்புடன் அழைக்கிறோம்.